பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்னை புழல் பகுதியிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஜாமியா நாசுரு சுன்னா அரபிக் கல்லூரியின் மாணவ மன்றத்தின் அரபு தமிழ் துறை சார்பாக நடத்தப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான மாபெரும் ஆன்லைன் அரபு தமிழ் போட்டிக்குண்டான முடிவுகள் தற்பொழுது வெளியிட இருக்கின்றோம். பொதுவாகவே அரபு கல்லூரிகளில் நடைபெற்று வருகின்ற அந்த மன்றங்கள், அதிலிருந்தான் ஏராளமான பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் இஸ்லாமிய ஆளுமைகள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஜாமியா நாசுரு சுன்னா அரபிக்களுடைய மாணவ மன்றத்தில் இருந்து அரபு தமிழுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கின்றது. மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அரபு தமிழ் என்பது இஸ்லாமியர்கள் மறந்த ஒரு கலையாக இருக்கிறது. ஒரு கலை பொதுவாக மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு வரலாறு இங்கே மறக்கடிக்கப்படுகிறது. ஒரு வரலாறை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அதிலே மறக்கடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, எனவே அரபு தமிழ் என்பது நாம் மறந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல, நாம் மறக்க வேண்டிய ஒன்று அல்ல, நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அரபு தமிழ் என்பது. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் தமிழகத்தில் பரவியது அரபு தமிழ் மூலமாகத்தான். ஏராளமான அரபு தமிழ் புத்தகங்கள் நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஹனஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் சிந்துஸ்பியான் என்ற ஒரு கிதாபு பிரபலியமானது. ஷாஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் மகானி என்ற கிதாபு பிரபலியமானது. இன்னும் ஏராளமான நூட்கள் இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை அறிந்து கொண்டார்கள். அரபு தமிழ் வாயிலாக ஏராளமான கிதாபுகள் இருக்கிறது. எனவே அதனை அடுத்த சமுதாயத்திற்கு கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மீது இருக்கின்றது. அதற்கு இந்த ஆன்லைன் கட்டுரை போட்டி என்பது மிக ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். அருமையானவர்களை, தமிழகத்திலிருந்து ஏராளமான பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையிலிருந்தும் சேலத்திலிருந்தும் பாண்டிச்சேரி, திருப்பூர், நீலகிரி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் ஏராளமான ஊர்களிலிருந்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 3ஆம் இடத்தை 2 பிள்ளைகள் பிடித்திருக்கின்றார்கள். 3ஆம் இடத்தை 2 பிள்ளைகள் பிடித்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது உலக புகழ்பெற்ற சூஃபி ஞானி, அரபு மக்களால் அஷேக் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஹனஃபி மதஹபினுடைய ஒப்பற்ற மாமேதையாக தமிழகத்தில் அறியப்பட்ட சிந்துஸ்பியான் என்று கிதாபு, அது உட்பட ஏராளமான கிதாபுகளை இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணம் செய்த அஷேக் யூசுப் வலியுல்லாஹி அவர்கள் சென்னையிலே ஈதுகா மஸ்ஜிதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், மண்ணடி பகுதியிலே. அந்த மண்ணடி பகுதியிலிருந்து ஒரு பிள்ளை எழுதியிருக்கின்றார்கள் ஒரு கட்டுரை. அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் 3வது இடத்தை பெறுகின்றார்கள். அஸ்ஸையீது முஹம்மது சலீம் அவர்களுடைய மகளார் ஹதீஜத்துல் குபரா, அந்த பிள்ளை 3வது இடத்தை பெறுகின்றார். அடுத்ததாக 3ஆம் இடத்தை பெறக்கூடிய 2வது ஆள் தென்னிந்தியாவினுடைய மக்கா என்று அழைக்கப்படுகின்ற இறைநேசர்கள் அதிகமாக அடக்கம் செய்யப்பட்ட ஊரான காயல்பட்டினம் பகுதியை சார்ந்த மர்ஹூம் முகமது சதகத்துல்லா அவர்களுடைய மகளார் முத்து ஃபாத்திமா முஅஸ்கரியா 3ஆம் இடத்தை பெறுகின்றார். 2 பிள்ளைகள் 3ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். 2ஆம் பரிசு பெறக்கூடிய பிள்ளைகள், 2ஆம் பரிசை பெறக்கூடியவர் அதே காயல்பட்டினம் பகுதியை சார்ந்த, இஸ்லாமிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதி இந்த காயல்பட்டினம். அந்த பகுதியை சார்ந்த இஸ்லாத்தினுடைய கலாச்சார மையமாக திகழ்கின்ற
காயல்பட்டினத்தை சார்ந்த அல்ஹாஜ் நூஹு தம்பி ஆலிம் ஜுமானி அவர்களுடைய மகள் முத்து ஹலீமா முஸ்கரியா 2ஆம் பரிசை பெறுகின்றார். முதல் பரிசை வெல்லக்கூடியவர் தமிழகத்தினுடைய தொன்மையான ஊர். மனித சமுதாயம் தோன்றியது முதல் அந்த ஊருக்கு வரலாறு இருக்கிறது. தமிழகத்தினுடைய ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த அல் ஹாஃபில் அப்துல் காதிர் சமதானி ஹசரத் அவர்களுடைய மகன் முகமது உஸ்மான் அவர்கள் முதல் பரிசை, முதல் இடத்தை அவர் பெறுகின்றார். அல்லாஹ் இந்த குழந்தைகளுக்கு மென்மேலும் சிறப்பான எதிர்காலத்தை அல்லாஹ் வழங்குவானாக. கல்வியிலே அல்லாஹ் வரக்கச் செய்தருள் புரிவானாக. இந்த பிள்ளைகளுடைய பரிசுகள், முதல் மற்றும் 3ஆம் பரிசு வழங்கக்கூடியவர்கள் திக்ரா நிகாப்ஸ் நிறுவனத்தார்கள். 2ஆம் பரிசை வழங்கக்கூடியவர்கள் திருப்பூர் இப்ரா அரபிக் அகாடமி நிர்வாகத்தினர்கள் 2ஆம் பரிசை வழங்குகின்றார்கள். இதுபோக நம்முடைய நடுவர்கள் குழு நிறைய கட்டுரைகள் எல்லா கட்டுரைகளையுமே சிறப்பாக இருந்தது. சில கட்டுரைகள் சரியான முறையில் அதனுடைய நிபந்தனைகள் பேணப்படாததின் காரணமாக அது நன்றாக இருந்தும் அது தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சில கட்டுரைகள் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அந்த கட்டுரைகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றது. 3 சிறப்பு பரிசுகள். முதலாவது சென்னை பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த மஸ்தான் அவர்களுடைய மகன் மௌலவி முகமது அஸ்லம் அவர்களுக்கு. 2வது சிறப்பு பரிசு தூத்துக்குடி காயல்பட்டினம் ஹாஃபிலா ஆமினா சுல்தான் முஸ்கரியா அவர்களுக்கும். 3வது சிறப்பு பரிசு மதுரை கோரிப்பாளையம் ஷேக் மதார் அவர்களுடைய மகள் இர்ஃபானா ஆலிமா அவர்களுக்கும் 3 சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்கியவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எல்லா விதமான ஹைரும் பரக்கத்தும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இதனை சிறப்பாக நடத்திய சென்னை ஜாமியா நாசிர் சுன்னா கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், மாணவ மன்றத்தினுடைய மாணவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இம்மை மறுமை அனைத்து நற்பேறுகளையும் அல்லாஹ் வழங்கி இந்த அமலை மக்பூலான அமலாக அல்லாஹ் அங்கீகரித்து அரபு தமிழ் என்ற இந்த ஒரு கல்வியை, இதனுடைய ஞானத்தை அல்லாஹ் இந்த மக்களின் மூலமாக உலகம் அறிய மீண்டும் அல்லாஹ் உலகம் அறிய செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.